நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தோன்னா ஹாடி வீன்பர்க் பிரின்சிபல், அதாவது ஹாடி வீன்பர்க் கொள்கையை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். In nature, the populations are usually evolving, such as the grass in an open meadow, wolves in a forest, and bacteria in a person's body are all natural populations. அதாவது திறந்த புல்வெளிகளில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த உயிரினங்கள், அதாவது ஓநாய்கள், மனிதனோட உடலில் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியா, இது எல்லாத்தையும் பொதுவாக நம்ம சொல்கிறது தான் அந்த இயற்கை பரிணாமம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா all of these populations are likely to be evolving some of their genes. Evolution does not mean that the population is moving towards perfections, rather the population is changing its genetic makeup over generations. அதாவது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா அந்த பாப்புலேஷன்ஸ்லேயும் அதில் இருக்கக்கூடிய அந்த மரபணுக்கள் எல்லாமே அந்த பரிணாமத்திற்கு உட்பட்டு தான் இருக்கும். அதே மாதிரி அந்த உயிரினங்கள், அந்த இனக்கூட்டங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு அந்த மரபு பண்புகளாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எல்லாருமே இங்கே கொடுத்துருக்காங்களே, the populations changing genetic makeup over generation. For example என்ன சொல்லணும்னா wolf populations, there may be the shift in the frequency of gene variations for black fur than grey fur. அதாவது இதில் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து எதை சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த உல்ஃப் இருக்கு இல்லையா, உல்ஃபோட பாப்புலேஷனில் பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய அந்த ஹேரை வச்சு சொல்லியிருக்காங்க. அதாவது கிரே கலர் ஹேராகவும் இருக்கும். அது வந்து என்னாகும் அப்படின்னா அதில் சில மாற்றங்கள் ஏற்பட்டு அது என்னவாக மாறலாம் அப்படின்னா பிளாக் கலர் ஹேராகவும் ஃபர்ராகவும் மாறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்னா என்ன, அதோட உடலில் இருக்கக்கூடிய அந்த ரோமம் அப்படின்னு சொல்கிறது தான் ஃபர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சம்டைம்ஸ் சில நேரத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா திஸ் டைப் ஆஃப் சேஞ்ச் இஸ் டியூ டு நேச்சுரல் செலெக்ஷன்ஸ் ஆர் டியூ டு மைக்ரேஷன்ஸ் ஆர் டியூ டு ரேண்டம் ஈவெண்ட்ஸு. சில டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான மாற்றங்கள் எல்லாமே வந்து சரியான முறையில் நடக்காமல் கூட போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி the first we will see the set of the conditions required for a population not to evolve. The Hardy of UK and Weinberg of Germany stated that allele frequencies in populations are stable and are constant from generation to generation in the absence of gene flow, genetic drift, mutation, recombination and natural selections. அதாவது ஒரு இனக்கூட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாப்புலேஷன்ஸில் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட எவல்யூஷன் வந்து நடக்காமல் கூட இருக்கிறத பற்றி கூட என்ன பண்ணுவாங்கன்னா ரிசர்ச் பண்ணுவாங்க. அது மாதிரி இங்கிலாந்தை சேர்ந்த ஹாடி மற்றும் ஜெர்மனியை சேர்ந்த வீன்பர்க், இவங்க தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாப்புலேஷனில் அந்த இதெல்லாத்தையும் வந்து ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஜீன் ஃப்ளோ, ஜெனடிக் ட்ரிஃப்ட்டு, மியூட்டேஷன், ரீகாம்பினேஷன் அண்டு நேச்சுரல் செலெக்ஷன்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு அந்த அல்லீல்களோட நிகழ்வெண்கள் வந்து அடுத்தடுத்த தலைமுறைகள்லையும் மாறாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் வந்து these frequencies of alleles and genotypes or sets of alleles in the populations will remain same over generation. Evolution is a change in the allele frequencies in the populations over time. Hence the populations in Hardy-Weinberg is not evolving. இந்த Hardy-Weinberg சமநிலையில் இருக்கும்போது அல்லீல்களோட நிகழ்வெண்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்த தலைமுறைகளில் மாறாமல் அப்படியே நிலையாக தான் இருக்கும். அதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா பரிணாமம், அந்த எவல்யூஷன் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஒரு பாப்புலேஷனில் அந்த அல்லீல்களால் ஏற்படக்கூடிய சில ஓட்டத்தினால் ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள், சரியா, அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ ஹாடி-வீன்பர்க்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பாப்புலேஷனில் எந்தவித எவல்யூஷனும் நடக்காது. ஹென்ஸ் த பாப்புலேஷன் ஹாடி-வீன்பர்க் இஸ் நாட் எவால்விங். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு the suppose we have a large population of beetles, அதாவது beetlesோட large populations and appear in two colors. What are the two colors அப்படின்னா light grey, dark grey and light grey. டார்க் கிரேனா பிளாக் கலரில் இருக்கும், லைட் கிரே அண்ட் their color is determined by A gene, capital A gene, capital AA. Capital A, small a beetles are dark grey and small a beetles are a light grey.
the light gray and their color is determined by capital A. Capital A, capital A, and capital A, small a beetles are dark gray. Small a beetles are light gray. In a population, let's say that capital A alleles frequency, capital A allele frequency வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா the frequency of small p அந்த capital A alleles frequency 0.3 and small a alleles has a frequency small q 0.7. அப்போது அதை வந்து ஒரு calculate பண்ணுங்க p plus q equal to 1. அப்போ if a population in a Hardy-Weinberg equilibrium, இப்போ Hardy-Weinberg equilibriumத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட genotype frequency can be estimated by Hardy-Weinberg equations. அதை வந்து எப்படி ஈக்குவேஷன் பண்ணியிருக்காங்கன்னா p plus q whole squared equal to p squared plus 2pq plus q squared. அப்போ இதில் வந்து p squared அப்படின்றது என்ன அப்படின்னா frequency of capital Aன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் 2pq ஓட frequency வந்து பார்த்திங்க அப்படின்னா capital A small aன்னு சொல்கிறது தான். சரியா? அதுக்கப்புறம் பாருங்கள் நெக்ஸ்ட்டு q ஸ்கொயர்டு அது ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஸ்மால் ஏ. இப்போ நம்ம வந்து வேல்யூ பண்ண போகிறோம் எப்படின்னா அந்த ஸ்மால் பியோட வேல்யூ நம்ம முன்னாடி ஆல்ரெடி நம்ம சொன்னோம் இல்லையா, அது வந்து பார்த்திங்க அப்படின்னா 0.3, q வந்து பார்த்தோம் அப்படின்னா அதோட வேல்யூ 0.7. அப்போ பி ஸ்கொயர் அந்த ஃபார்முலா வச்சு நம்ம போடும்போது எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 9% கேபிட்டல் ஏ நமக்கு வந்து கிடைக்குது. சரியா? அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 2pq அது போடும்போது நம்மளுக்கு கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ வந்து 42% கிடைக்குது. q ஸ்கொயரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 49% ஸ்மால் ஏ இந்த மாதிரி தான் அதோட பாப்புலேஷன் கிடைக்குது. அப்போ ஹென்ஸ் த beetle populations appears to be in Hardy-Weinberg equilibrium. When the beetles in Hardy-Weinberg equilibrium reproduce the alleles and genotype frequency in the next generations would be, let's assume that the frequency of capital A and small a allele in the pool of gametes that make the next generation would be the same, then there would be no variations in the progeny. அதான் சொல்லியிருக்காங்க. இதனால வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பீட்டிலில் பொறுத்த வரைக்கும் அந்த ஹார்டி-வெயின்பெர்க்கோட ஈக்லிபிரியம் வந்து இருக்கிறத பற்றி நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி அந்த பீட்டில்ஸோட அதோட ஜெனரேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த அல்லீல்ஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட மரபணு என்ன வந்து இருக்கும். அதே மாதிரி அது வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷனையும் என்ன பண்ணுன்னா உருவாக்கும். அதாவது கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ அந்த மாதிரியான அல்லீல்ஸை வந்து ஒரே மாதிரியாக இருந்தாலும் அதில் எந்தவித மாறுபாடுகளும் ஏற்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நெக்ஸ்ட் ஜெனரேஷன்லேயும் அதோட ஜெனரேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 9% வந்து கேபிட்டல் ஏவாகவும் 42% கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏவாகவும் இருக்கும். அப்புறம் 49% வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்மால் ஏவாகவும் இருக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், இஃப் வி அஸ்யூம் that the beetles mate randomly, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னா ரேண்டமாக இருக்கும், ஒரே மாதிரியாக இருக்காமல் ரேண்டமாக தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது the selection of male gamete and female gamete in the pool of gametes, the probability of getting the offspring genotype depends on the genotype of the combining the parental gametes. அப்போ அடுத்த தலைமுறை உயிரிகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மரபணுவாக்கம் தோன்றுவதற்கான நிகழ்வு வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த வகையான பெற்றோர் இனச்சல்களோட இணையுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அது வந்து அமையும் அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹார்டி-வெயின்பெர்க் ஈக்லிபிரியம் பொறுத்த வரைக்கும் 5 மார்க் கொஷின். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஹார்டி-வெயின்பெர்க் அசம்ஷன்ஸ் இன்க்ளூட், இதோட அசம்ஷன்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. என்னென்ன அசம்ஷன் இருக்குது அப்படின்னா ஒரு 5 அசம்ஷன் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு நோ மியூட்டேஷன், அதாவது அந்த இடத்துல வந்து எந்த விதமான மியூட்டேஷனும் நடக்காது. அப்போ நோ நியூ அல்லீல்ஸ் ஆர் ஜெனரேட்டட் பை மியூட்டேஷன் ஆர் நார் த ஜீன்ஸ் கெட் டியூப்ளிகேட்டட் ஆர் டெலீட்டட். அதாவது திடீர் மாற்றத்தின் காரணமாக புதுசான அல்லீல்களை வந்து என்ன பண்ணாது அப்படின்னா உருவாக்கும். ஆனால் அதில் இருக்கக்கூடிய அந்த ஜீன் அது வந்து என்னாகும் அப்படின்னா இரட்டிப்படையும். சரியா? அப்படி நடக்கும்போது அந்த இடத்துல அந்த ஜீன்ஸ் கெட் டியூப்ளிகேட்டட் ஆர் டெலீட்டட். அதுக்கப்புறம் ரேண்டம் மேட்டிங் அப்படிங்கிறது வந்து சீரற்ற முறையில் ஒரு இனச்சேர்க்கை, அதான் வந்து ரேண்டம் மேட்டிங்னு சொல்கிறது. இந்த எவ்ரி ஆர்கானிசம் கெட்ஸ் அ சான்ஸ் டு mate and mating is random with each other with no preference for a particular genotype. அதாவது ஒவ்வொரு உயிரினத்திலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது அந்த இனச்சேர்க்கையில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த விதமான with each other with no preference for a particular genotype. சரியா? அது வந்து எதுவுமே ஒரு சீரற்ற முறையில் இருக்காது.
அதுக்கப்புறம் நோ ஜீன் ஃப்ளோவும் அங்கே இருக்காது. அதாவது the neither the individuals nor their gametes enter or exit the populations. அதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா எமிக்ரேஷன் அந்த மாதிரி சொன்னோம் இல்லையா. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வெரி லார்ஜ் பாப்புலேஷன் சைஸில் வந்து இந்த பாப்புலேஷன்ஸ் ஷுட் பி இன்ஃபினிட் இன் சைஸ். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ஒரு எல்லை இல்லாமலே இருக்கும். சரி, அதோட சைஸ். நோ நேச்சுரல் செலெக்ஷன்ஸ், ஆல் அல்லீல்ஸ் ஆர் ஃபிட் டு சர்வைவ் அண்ட் ரீப்ரொடியூஸ். எல்லா அல்லீல்களும் அதுக்கு தகுந்த மாதிரியான இனப்பெருக்கம் செய்யக்கூடிய தகுதியுடையதாக தான் இருக்கும். இஃப் எனி ஒன் ஆஃப் திஸ் அசம்ஷன்ஸ் வேர் நாட் மேட் த பாப்புலேஷன்ஸ் வில் நாட் பி இன் Hardy-Weinberg equilibrium only if the alleles frequencies changes from one generation to the other evolutions will take place. அப்போ இந்த மாதிரி இனக்கூட்டத்தில் வந்து ஹார்டி-வீன்பெர்க்கோட சமநிலை வந்து இருக்காது. அதோட அல்லீல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்த தலைமுறைகளில் மாறும்போதும் அதோட பரிணாமம் வந்து என்னாகும் அப்படின்னா நடந்துக்கிட்டே தான் இருக்கும்.